தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம பிரஜன் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தாங்க படிக்காத பக்கங்கள். இந்த படத்தில் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைனை பற்றி சொல்லணும். நம்ம யாஷிகானந்த் அவர்களுடைய தங்கச்சி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது தற்கொலையா இல்லை கொலையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் நம்ம யாஷிகானந்த் அவர்களுக்கு வருது. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது தாங்க ஒரு மர்மமான ஒரு கும்பல் கண்ணில் வருது. ஸோ அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களை அப்படி இப்படின்னு பேசி மயக்கி கதல்ற வரையை வீசி அவங்கக்கிட்ட தப்பான வீடியோங்களை எடுத்து ஸோ அவங்கள ஒரு தப்பான வழிக்கு கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கும்பல் செஞ்சிட்ருக்கு. அவங்கள மிரட்டி பணம் வாங்குறது, தவறான வேலைக்கு அனுப்புறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கும்பல். ஸோ அவங்களுக்கும் நம்ம யாஷிகானந்த் அவங்களுக்கு தங்கச்சிக்கு என்ன சம்மந்தம் இல்லை, நம்ம யாஷிகானந்த் அவர்கள் வந்து இப்படி மாட்டினாங்க அப்படின்னு கொண்டு போனதாங்க இந்த படத்தோட ஒன்லைனர். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம யாஷிகானந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டிவி சேனல் கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவி சேனல்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம யாஷிகானந்த் அவர்களே இன்டர்வியூ பண்ண வந்திருக்காரு. ஸோ அப்படி இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பேச்சு மாதிரி ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கலகலப்பு ஏற்பட்டு ஸோ அந்த ட்ராக் வேறு மாதிரி போயிட்டு நம்ம யாஷிகானந்த் அவர்களை பற்றி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, தக்காளி. அவருடைய ஆக்டிங் வயசு டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் தாண்டி போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நார்மல் ஆக்டிங்காக கூட பரவாயில்லைங்க, ஓவர் ஆக்டிங் ஏயா பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஓவர் ஆக்டிங்கை தாண்டி கம்மி பண்ணி ஒரு நார்மல் ஆக்டிங் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக படத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். இதில் நம்ம யாஷிகானந்த் அவர்களுடைய நடிப்பு ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி எந்திரிச்ச படங்கள்லாம் கிளாமராகவும் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க, சைட் ரோலில் வந்திருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க ஒரு படத்தில் வந்திருக்காங்கன்னா அது இந்த படம்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம யாஷிகானந்த் அவர்களை ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பப்போ ஃப்ளாஷ்பேக் போகும்போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு போகிற மாதிரியான விஷயங்களை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம யாஷிகானந்த் அவர்கள் எதுக்காக வந்து இப்படி மாட்டினாங்க, ஸோ அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் என்ன இருக்குது, நம்ம யாஷிகானந்த் அவர்களுடைய தங்கச்சி எப்படி அந்த கும்பல் கிட்ட சிக்கினாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் கவரேஜ் முடிஞ்சு செகண்ட் ஆஃபில் வச்சாங்க பாருங்க தக்காளி. ஃபர்ஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோபா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம யாஷிகானந்த் அவர்கள் வந்து எதை கேட்டு அந்த பிரச்சனை ஆரம்பித்தாங்களோ செகண்ட் ஆஃப் வரைக்குமே அது தொடர்ந்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் தெரிய வருது, ஆனால் அந்த விஷயத்தையும் அவங்க வந்து மறந்து ஸோ அது வேறு விதமாக எடுத்துக்கிட்டு ஸோ அதை கொண்டு போகிற விதம் இருக்குது பாருங்க. ஆங்கலைங்க, இதுதான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி தெரிஞ்ச விஷயத்தையே வேறு விதமாக சொல்கிறான் பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி முன்னாடி இருந்த விஷயம் மாதிரியே சொல்லி ஆடியன்ஸும் குழப்புறது அவங்களும் குழம்புறதுன்னு ஒரே குழப்பமாக போச்சுங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஆஃபோ செகண்ட் ஆஃபோ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க தாங்க சொல்லணும். மக்கள்கிட்ட இது எப்படி சேரப்போகுதுன்னு தெரில. நம்ம யாஷிகானந்த் அவர்களுக்காகவே பல பேர் போகானாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விறுவிறுப்பு கூட்டத்துக்காக இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வச்சுருக்காங்க. சரக்குல தான் போதை இருக்கா அப்படி இல்லை, பெண்கள்லேயும் போதை இருக்குது அப்படியும் இந்த படத்தில் வந்து ஒரு சைடு சொல்லியிருக்காங்க. ஸோ சரக்கை பற்றி நீங்கள் சொன்னது ஓகே, ஆனால் நீங்கள் லேடிஸ் மேட்ரை கூப்பிட்டு வந்து சொன்னது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் லேடிஸை கண்ணாக பார்க்கணுன்றாங்க, ஆனால் நீங்கள் இந்த படத்தில் காட்டின விதம் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்கலாமோ அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா சரக்கு அடித்தா கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ஐட்டம் டான்ஸ் வச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கலாம். அதை கொஞ்சம் சொல்லாமல் விட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம பிரஜன் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கேர்டேக்கராக வந்திருக்காருங்க. படத்தை அப்படியே கைத்தங்களாக தூக்கிட்டு போகிற மாதிரி வந்திருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம யாஷிகானந்த் அவர்களுக்கு லவ்வராக நம்ம பிரஜன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து போலீஸாக இருக்காரு. ஸோ போலீஸாக இருக்கும் போதே தெரியுமே நம்ம யாஷிகானந்த் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவர் தானே வந்தாகணும். அதனால நம்ம யாஷிகானந்த் அவர்களுடைய தங்கச்சியோட கேஸை இவர் தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன அப்படின்றது தோண்டி தருவார். ஸோ அவங்களுக்கு நியாயப்படி தண்டனை இவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ நம்ம யாஷிகானந்த் அவர்கள் வந்து அப்படி இல்லையே, போனது ஏன் தங்கச்சாச்சு, சட்டப்படி போனால் அவங்கள தொட்ட கூட முடியாது, நியாயமே இல்லாமல் போனால் தான் அவங்கள வச்சு செய்ய முடியும்னு சொல்லி நம்ம யாஷிகானந்த் அவர்கள் வேற ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ நம்ம யாஷிகானந்த் அவர்கள் போகிற பிளானா இல்லை நம்ம பிரஜன் அவர்களோட அந்த நீதி நேர்மையா அப்படின்ற ஒரு தராசில் தாங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருந்த ஒரு படம். யாஷிகானந்த் அவர்கள் பிளான் பண்ண மாதிரி நடந்ததா இல்லை நம்ம பிரஜன் அவர்கள் பிளான் பண்ண மாதிரி சட்ட நடவடிக்கை எடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு விதத்தில் தராசு சரி சமமாக நின்ற மாதிரி தான் காட்டியிருந்தாங்க.
ஸோ அது தெளிவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் இன்னும் சில விஷயங்களை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவர் ஆக்டிங் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ஆக்டிங் கம்மியாக பண்ண சொல்லியிருந்தா இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். பட் அதேமாதிரி வந்து இந்த படத்தோட மியூசிக்கு அங்கங்கே வந்து பிஜிஎம் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கும் அந்த பிஜிஎம்க்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தாங்க வைப் போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு எந்த மாதிரி வருமோ, இல்லை ஒரு த்ரில்லான ஒரு விஷயத்துக்கு எந்த மாதிரி வருமோ, ஸோ அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதுக்கும் அதுக்கும் சிங்கே ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்களும் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவ் ரோல் தான். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நம்ம யாஷிக் ஆனந்த் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வில்லனாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லனா பட்டு மோசமான வில்லனுங்க, மோசமான வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. பட் ஆனால் அவர் கெட்டப்போ ஒரு ஸ்டைலில் பார்க்கும்போது வில்லன்ற ஃபீலே வரல. அதுதாங்க உண்மை. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இப்படி கொடுக்கணுன்றதாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தது தான் இந்த படத்துக்கு இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த படத்தோட டேரக்டர் செல்வ மாதப்பன் அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட கதை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, இந்த ஸ்டோரி வைஸும் சரி எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லாவே கொண்டு போயிருக்கலாம். டைலாக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் இடத்துல இருந்துச்சு. ஸோ அந்த கதை போன விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி நல்ல ஒரு பேஸ்டான ஒரு ஸ்டோரி தான். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு காட்டினது சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கேங் இருக்காங்க, ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணது நல்லாவே தெரியுது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படி தாங்க நான் சொல்கிறேன். இந்த படத்தில் மியூசிக் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி எடிட்டிங்கும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டிஓபி ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்கலாம். ஸோ கேமரா ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து அந்த கேமரா ஒர்க்கிங் லோ குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லாவே பார்த்துருக்கலாம். படம்னாலே கேமரா தாங்க முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்கும் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு கனெக்டடாக இருக்கிறது கேமரா. ஸோ அந்த கேமராவை இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்து பண்ணியிருக்கலாம் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுதான் சொல்லணும். படத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில இடங்களில் கேமரா ஒர்க்கிங் இருந்து. ஸோ அது மட்டும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பார்த்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.